கதிரோட கடைத்திறப்பு விழா பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்பவே சூப்பரா வந்து முடிஞ்சிருந்துங்க. வரணும் அப்படின்னு நெனச்ச அந்த தூரிகா வந்து ஒரு வழியா வரல. ஸோ இருக்கிற அமைச்சர வச்சு நம்ம இந்த ஃபங்ஷன முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அறிவுக்கரசி வந்ததுனால ஆரம்பத்தில என்னதான் வந்து புடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் எல்லாருமே கத்திக்கிட்டு இருந்தாலும், ராவணன் சொல்லிட்டாரு வேற வழி இல்ல அப்படிங்கிறதுக்காக அந்த அறிவுக்கரசிய அங்கேயே வந்து இருக்கவும் வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு வழியா சரி நம்ம பிரச்சனை பண்ணாம இந்த வேலைய முடிச்சிடலாம் அப்படின்னு நெனச்சு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து வந்து குத்து விளக்கெல்லாம் ஏத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல வந்து கரெக்ட்டா வந்து நம்ம அறிவுக்கரசியுமே வந்து மெழுகுவர்த்திய வாங்கி வாண்டடா குத்து விளக்கு ஏத்தியிருப்பாங்க. அண்ட் இந்த விஷயம் வந்து நம்ம யாருக்கு நந்தினிக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட புடிக்கல. பயங்கர கோவத்துல நம்ம நந்தினி வந்து மொறச்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் அறிவுக்கரசி அது எதுவுமே வந்து கண்டுக்க மாட்டாங்க. இவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டும். நமக்கென்ன? நம்ம வேலைய நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே பார்த்தீங்கன்னா, குத்து விளக்க ஏத்தி முடிச்சுட்டு போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு நின்றுவா. நந்தினிக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியாது. இதெல்லாம் கதிரோட வேலையா தான் இருக்குமோ அப்படின்னு கதிர் மேல ரொம்ப கோவத்துல நம்ம நந்தினி இருப்பாங்க. ஏன்னா கதிர் சொல்லாம இந்த அறிவுக்கரசி வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஆரம்பத்திலேயே நம்ம நந்தினி பார்த்தீங்கன்னா, இதுக்கு கதிர்கிட்ட சண்டை போடும்போது, "என்னடி இப்படி லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? நான் தான் உன்கிட்ட சொல்லிட்டேன்லடி, ஏற்கனவே நான் திருந்திட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "அப்புறம் இவள எதுக்கு நான் வந்து வாண்டடா கூப்பிட போறேன்? இவ வந்தாலே எந்த இடத்துலயுமே பிரச்சனையா தான் இருக்கும். அப்படி தெரிஞ்சுமே நான் இவள கூப்பிடுவேனா? எனக்கு தெரியாதுடி" அப்படின்னு சொன்னா கூட நம்ம நந்தினி வந்து அத நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் நான் நம்புறதுக்கு ஒண்ணும் முட்டாள் கிடையாதுங்க. அப்போ எப்படி அவ இங்க வந்தா? யாருமே கூப்பிடாம அவ வர்றதுக்கு அவ என்ன லூசா? அப்படி இப்படின்னு கேட்பா. "இங்க பாருடி நான் எதுவும் பண்ணல" அப்படின்னு கேட்க, நந்தினி வந்து "சரி விடுங்க கைய மொத" அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருவாங்க. இன்ன வரைக்கும் நந்தினி பார்த்தீங்கன்னா, கதிர் சொன்ன விஷயத்த எதுவுமே நம்பல. ஒரு வேளை உண்மையிலே இவன் தான் வர சொல்லியிருப்பானோ? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டவுட்லயே தான் வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க. அண்ட் ராவணனுக்கு பார்த்தீங்கன்னா, சரியான ஒரு ஆப்பு வைக்கிறதுக்காக நம்ம அறிவுக்கரசி வந்திருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 டாக்குமெண்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கூட நம்ம அறிவுக்கரசி வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால ஓனர் வந்து கதிர் மட்டும் கிடையாது. இன்னும் வேற ஒரு ஆளு. அந்த வேற ஒரு ஆள் யாரு அப்படிங்கிறது கூட எனக்கு வந்து தெரியும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அந்த வேற ஒரு ஆள் யாரும் கிடையாது. ராவணன் தாங்க. இந்த இடத்துக்கு 2 டாக்குமெண்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயம் இந்த கதிருக்கும் சரி, இந்த குடும்பத்துக்கும் சரி யாருக்குமே வந்து தெரியாது. நான் வந்து இந்த விஷயத்த எதுவுமே சொல்ல போறது கிடையாது. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த குடும்பம் அழியணும். அதே மாரி தான் எனக்கும். ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம், என் தங்கச்சி அன்புக்கரசி அவ வந்து அந்த தர்ஷன் பையன லவ் பண்ணி தொலைஞ்சுட்டா. அதனால எனக்கு வேற வழி தெரியல. எப்படியாவது தர்ஷனுக்கும் என் தங்கச்சிக்கும் வந்து கல்யாணம் நடக்கணும் நல்லபடியா. அதுவும் அந்த ஆதி குணசேகரனே ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கு நீங்க தான் உதவியா இருக்கணும். நீங்க தான் அந்த குணசேகரன் கிட்ட சொல்லி இதுக்கெல்லாம் ஒத்துக்க வைக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ ராவணனுக்கும் இப்போதைக்கு வேற வழி இல்ல. ஏன் அப்படின்னா, அறிவுக்கரசி வந்து பார்த்தீங்கன்னா, ராவணனுக்கோட பிடியில வந்து மாட்டிக்கிட்டாங்க. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஏதாவது நம்ம பண்ணோம் அப்படின்னா, இவ வந்து எல்லாத்தையுமே வெளியில உளறிருவா. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, சரி ஓகே நம்ம ஃபர்ஸ்ட்டு இத முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தத பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அறிவுக்கரசிய சமாதானப்படுத்தி வச்சுர்றாங்க. இன்னொரு பக்கம் ஃபங்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே ஒரே இடத்துல நின்னுகிட்டு இருக்காங்க. அறிவுக்கரசி ராவணன வந்து கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அதான் ஃபங்ஷன் எல்லாமே நல்லதா முடிஞ்சுச்சுல்ல. இப்போ எல்லாருமே நல்ல மூட்ல தான் இருப்பாங்க. இப்பவே இந்த கல்யாண விஷயத்த நீங்க பேசி முடிங்க அப்படின்னு சொல்லும்போது, "என்ன விளையாடுறியா நீ? இப்போ எப்படி அந்த விஷயத்த போய் பேச முடியும்? அதெல்லாம் கொஞ்ச நாள் போகட்டும். அதான் நீ வந்து 1 வாரம் 10 நாள் டைம் குடுத்துருக்கல்ல. அதுக்குள்ள நான் என்னன்னு பேசி முடிக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இப்போ எல்லாருமே நல்ல மனநிலையில இருப்பாங்க. இப்ப சொன்னோம் அப்படின்னா ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க சொன்னா இந்த வீட்ல இருக்கிறவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கல்ல. இந்த சின்ன விஷயத்த கூடவா அவங்க பண்ணாம இருக்க போறாங்க. இப்பவே நீங்க பேசுங்க. இது சரியா தான் இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ராவணனுக்கு வேற வழியே தெரியல. நம்ம என்ன சொன்னாலும் இவ கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு பயங்கர கோபம் மனசுக்குள்ள இருந்தாலும், வெளியில அத காட்ட முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கையெல்லாமே கட்டி போட்ட மாரி நம்ம ராவணன் இருக்கும்போது, சரி வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சு வந்து போறாரு. இந்த மாதிரி ஆதி குணசேகரன் கிட்ட வந்து, "சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன தம்பி? என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "அது இல்ல சார். இந்த விஷயத்த எப்படி நான் சொல்லணும் அப்படிங்கிறது தெரியல. நீங்க வந்து என்னை இந்த வீட்ல ஒரு ஆளா தான் வந்து நினைக்கிறீங்க." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? இந்த வீட்ல நீங்க ஒரு ஆளான்னு சொல்லி நினைக்கல. என் கூட பிறந்த தம்பியா, என் ரத்த உறவா தான் நான் உங்கள வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன சொன்னாலும் அது வந்து சரியா தான் இருக்கும். அத நானும் சரி, என் குடும்பமும் சரி கண்டிப்பா அத வந்து பண்ணுவோம். எந்த விதத்திலயுமே நீங்க சொன்ன விஷயம் தப்பாவே போகாது. அத நான் உறுதியா நம்புறேன்." அப்படின்னு ஆதி குணசேகரன் பார்த்தீங்கன்னா, ராவணன் மேல வந்து பயங்கரமா கண்மூடித்தனமான நம்பிக்கை வந்து வச்சிருப்பாரு. இதுவே நம்ம அறிவுக்கரசிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஒரு போனா இருக்கு. ஏன்னா, ராவணன் சொன்ன என்ன விஷயமா இருந்தாலும் இந்த ஆதி குணசேகரன் அப்படியே கண்ண மூடிட்டு வந்து செய்வான். அப்படிங்கிற விஷயம் நம்ம அறிவுக்கரசிக்கு நல்லாவே வந்து தெரியுது. இந்த ராவணன் இந்த அளவுக்கு இவங்கள வந்து மாத்தி வச்சிருக்கானா, பரவாயில்லையே! இவ என்ன சொன்னாலுமே அவங்கலாம் சரின்னு மண்டைய ஆட்டுறாங்க போல இருக்கே! அப்படிங்கிற மாரி நம்ம
ஆ அறிவுக்கரசி பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்க. மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க. நம்ம நெனச்ச விஷயம் நமக்கு வந்து நடந்தா போதும். நம்ம பாப்பா இவங்க வீட்டுக்கு எப்படியாவது மருமகளா வரணும். அந்த தர்ஷன் பயலுக்கும், என் தங்கச்சிக்கும் வந்து கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிக்கணும். அதுவும் உடனே நடக்கணும். அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ, அதனால நெனச்சுக்கிட்டு நம்ம அறிவுக்கரசி ரொம்ப சந்தோஷமா ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ராவணன் வந்து, "என்ன தம்பி எதுக்காக இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன விஷயமா இருந்தாலும் பரவால்ல. தாராளமா சொல்லுங்க." அப்படின்னு சொல்லும்போது, "அது இல்ல சார். இது வந்து உங்க பையன் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, என் பையன் சம்மந்தப்பட்ட விஷயமா? யாரு? தர்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயமா? அப்படின்னு சொல்ல, ஆமா சார் அப்படின்னு சொல்ல, இல்ல சார் ஏற்கனவே இப்போ வந்து நம்ம நல்ல விஷயம் நடந்திருக்கு. இத மாரி கதிரோட திறப்பு விழா ரொம்ப நல்லா முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஞானம் சாரோட திறப்பு விழா வந்து இருக்கு. இந்த மாதிரி நமக்கு அடுத்தடுத்து நெறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்க போகுது வீட்ல. அப்படி இருக்கும்போது, ஏன் நம்ம தர்ஷன் கல்யாணத்தையும் சேர்த்து நம்ம நடத்திறக்கூடாது? அப்படிங்கிற மாரி சொல்ல, எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "என்ன தம்பி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? தர்ஷன் கல்யாணமா? எனக்கு ஒண்ணும் புரியலையே!" அப்படிங்கிற மாரி சொல்ல, "இல்ல சார் ஏற்கனவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதோ நிக்கிறாளே அறிவுக்கரசி, இவங்க தங்கச்சிக்கும் தர்ஷனுக்கும் ஏற்கனவே கல்யாணம் நடந்து அது பதிவாகியிருக்கு முறைப்படி. ஸோ சட்டப்படி பார்த்தா அவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். ஆனா இப்போ வரைக்கும் நம்ம வீட்ல இருக்கிறவங்க யாருமே அத பத்தி எதுவுமே வந்து சொல்லாம இருக்கீங்க. உண்மைய சொல்லணும்னா, இந்த விஷயம் வந்து ஒரு வேள வெளியில தெரிஞ்சு போலீஸ் கேஸ் ஆச்சு அப்படின்னா, நம்ம குடும்பத்துக்கு தான் சார் அது வந்து ரொம்ப பெரிய கெட்ட பேர் அப்படிங்கிற மாரி சொல்ல, இத கேட்ட நம்ம கதிர், அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றீங்க சார்? இவ தங்கச்சிய எங்க குடும்பத்துக்கு மருமகளா கொண்டுட்டு வரணும்னு சொல்றீங்களா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இவளும் சரி, இவ குடும்பத்த சேர்ந்தவங்களும் சரி, என் வீட்டுக்குள்ள வரவே கூடாது அப்படின்னு நம்ம கதிர் பார்த்தீங்கன்னா கோவமா கத்த, அறிவுக்கரசி வந்து, யோவ் மாமா உன்கிட்ட ஏதாவது பேசுனாங்களா? நீ கொஞ்சம் வாய மூடிட்டு அமைதியா இருக்கியா? எதுக்கு தேவையில்லாம இப்படி கோவப்பட்டு துள்ளிக்கிட்டே இருக்க? அதான் உனக்கு தேவையான விஷயம் நடந்துருச்சுல. அப்போ அந்த வேலைய மட்டும் நீ பாரு அப்படிங்கிற மாரி சொல்ல, கோவப்பட்ட நந்தினி, இதாரு தேவையில்லாம என் புருஷன நீ வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்த அப்படின்னா, அதுக்கப்புறம் மரியாதையா இருக்காது. நான் என்ன பேசுவேன்னே எனக்கு தெரியாது. உன் வேலை என்னமோ அத மட்டும் நீ பார்த்துக்கிட்டு இருக்கணும். தேவையில்லாம கூப்பிடாத இடத்துக்குலாம் வந்துட்டு நின்னுகிட்டு நீ வந்து சவுடால் பேசிக்கிட்டு இருப்ப. இத நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? அப்படின்னு நந்தினி சொல்ல, இதோ பாருப்பா, ஆளுக்கு ஆளுக்கு பேச வந்துட்டாங்க. புருஷன சொன்னோனே பொண்டாட்டிக்கு கோவம் அவ்ளோ பொத்திக்கிட்டு வருதோ! இங்க பாருங்க, நான் உங்ககிட்டலாம் எதுவுமே வந்து பேசல. சரியா? யார் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத காது குடுத்து கேளுங்க. அதுக்கப்புறம் மத்த விஷயத்த பேசிக்கலாம். ஏன் ராவணன் சார் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? என் தங்கச்சிக்கும், தர்ஷன் பயலுக்கும் கல்யாணம் முடிவாகி, அது கல்யாணமாகி ரிஜிஸ்டர் ஆனது எல்லாமே உண்ம தானே! சட்டப்படி பார்த்தா அவங்க 2 பேரும் இப்ப புருஷன், பொண்டாட்டி தான். அப்படிப்பட்டவங்களுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? தர்ஷன் பயலுக்கு என் தங்கச்சி தான் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சாச்சு. ஊடல்ல தான் தேவையில்லாம அந்த பார்கவி வந்து என்னென்னமோ பிரச்சனையாயி முடிஞ்சுச்சு. இப்பதான் அவ மொத்தமா தர்ஷனே வேணான்னு தலை முழுகிட்டு போயிட்டால்ல. இதுக்கப்புறமும் என்ன இருக்கு? என் தங்கச்சிய மறுபடியும் முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம்ல. அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோவப்படுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் வந்து பண்ண முடியாது. அன்புக்கரசியெல்லாம் எங்க வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிர் வந்து ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. இத கேட்ட ராவணன், "கதிர் சார் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத கேளுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஸோ 3 பேர் 4 பேத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா, தனியா கூட்டிட்டு போயிட்டு பேச வைக்கலாம் அப்படிங்கிற மாரி பேச போறாரு. ஸோ என்ன நடக்க போகுது? ஆதி குணசேகரன் இதுக்கு ஒத்துக்க போறாரா இல்லையா? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.